Hey guys, welcome to our channel Motivation Myself. Happy mind, healthy body. So, most of the people நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னா நம்ம மேலே உண்மையான அன்பு காட்டுறதுக்கான ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும். நிறைய பேருக்கு அது நடக்குதுதான் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட யோசிப்பீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான அன்பான பர்சன்ஸ் இருந்தால் ஓகே. ஸோ அந்த ஒரு சிலர் வந்து உண்மையாக அன்பு காமிக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க, பட் அதில் உண்மையான அன்பு இருக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உண்மையான அன்பாக இருக்க பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த குவாலிட்டிஸை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உண்மையான அன்பாக இருக்கவங்க ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க, மேபி அப்பா அம்மாவை விட்டுருங்க, அண்ட் நம்ம குழந்தைங்கள விட்டுருங்க. அதை தவிர நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கலாம். பட் 100% அஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது, நம்ம மேலே அன்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, முதல் விஷயம், அவங்க வந்து உங்ககிட்ட வந்து காரியம் ஆகிறதுக்காக பழக மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பவரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஸும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஒரு அட்வான்டேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்மளை மட்டும்தான் அவங்க வந்து நேசிப்பாங்க. இந்த பர்சன் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி வந்து இவங்க பின்னாடி ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்க கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. இது குவாலிட்டி நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கவங்க எப்பயுமே உங்களை விட்டுட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்ம நல்லா இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை லைஃப்பில் வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள் வருது, இல்லை ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட இருந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆர் அதுலேருந்து உங்களை வெளியில் கையை பிடிச்சிட்டு வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஃபுல் 100% சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பாதியில் எந்த காரணத்துக்கு கொண்டு விட்டுட்டு போகக்கூடிய பர்சன்ஸ் உங்கள் மேலே 100% அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பவே கூடாது. அண்டு இன்னொரு தேர்டு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது அன்பாக உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயும் வந்து உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் மேபி நம்மளோட தவறால் ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட அதை வந்து சரி பண்ணிக்க தான் நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்களே தவிர நம்மளை வந்து 100 times வந்து நம்மளை வந்து ப்ளேம் பண்ண மாட்டாங்க. திருப்ப பிகாஸ் ஆஃப் யூ திஸ் இஸ் ஹேப்பன், பிகாஸ் ஆஃப் யூ, அந்த மாதிரி உண்மையிலே நம்ம மேலே அன்பாக இருக்க பர்சன்ஸ் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அண்டு 4வது குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், ஓகே இவங்க நல்லா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவங்கக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். பார்த்துக்கலாம், செய்யலாம், செக் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா வகையிலான இமோஷ்னல், ஃபிசிக்கல் அந்த எல்லா வகையிலான சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது அன்பான பர்சன்ஸ். இதை தாண்டி ஒரு சிலர் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸோடு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நம்பலாம். அதை தாண்டி இல்லை, நம்ம சொன்னால் இப்போ இந்த 4 பார்த்த விஷயங்கள் மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா, நம்மளை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட என்னென்ன அட்வான்டேஜ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் பின்னாடி பிகாஸ் அவங்க சஃபர் பண்ணுறாங்களோ இல்லை நம்ம சஃபர் ஆகிற மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகேவா? உண்மையான அன்பு எங்கேருந்து வேணாலும் யார்கிட்டேருந்து வேணாலும் கிடைக்கும். நிறைய பேர் ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைக்கும், அப்பா அம்மா கிட்டேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அஃபெக்ஷன் வெளியில் இருந்தாலுமே வீட்டில் பேரண்ட்ஸ் எப்பயுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கணும். அண்டு நம்மளோட குழந்தைங்களையும் நம்ம வந்து அதே அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ என்ன தான் அன்பு மற்றவங்க கொடுத்தாலும் இந்த 2 அன்பும் வந்து ரொம்ப பாதுகாப்பான அன்பு. ஸோ அது உங்கள் கூட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நல்ல பத்திரமா பாதுகாத்து வைங்க. அம்மா அப்பா சுயநலம் இல்லாமல் நம்மக்கிட்ட அன்பு காமிப்பாங்க. குழந்தைங்கக்கிட்ட ஒவ்வொரு எடுத்துக்கிற ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் க்ரோத்லேயும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஜெயிக்கும் போதுமே பேரண்ட்ஸ் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. இதை தாண்டி வெளியில் ஒரு நல்ல அன்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக்கான பர்சன் தான். பட் அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அதை விட ரொம்பவே முக்கியம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இல்லை உங்ககிட்ட எப்படி அஃபெக்ஷனேட் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, டாட்டா பை பை. நியூ இயர் வேறு வரப்போகுது, நம்ம நிறையா நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் வர நம்ம பிளான் பண்ணலாம். இருக்குது ஆல்ரெடி மைண்டில், அதெல்லாம் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேசுவோம். ஓகே, குஷி. அண்டு இது
என்னோட அன்பு அஃபெக்ஷனேட் பர்சனுக்கான ஒரு பர்சன், முக்கியமான ஒரு பர்சன் குஷி. எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி என்னோட இன்னொரு காப்பி குஷி. ஸோ ட்ரூ லவ், ட்ரூ அஃபெக்ஷன், ட்ரூ கேர், ஷீ இஸ் மை எக்ஸாம்பிள். அண்ட் குஷி பிறந்ததுக்கு கோயில் அன்றைக்கி வேண்டியிருந்தோம். அதுக்கு தான் இப்படி எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கும். நம்ம போகலாம். என்ன குஷி? ஓகே, பெருமாள் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஓகே டன். ஓகேவா? ஐ லவ் யூ. லவ் யூ டூ.